2 வயது குழந்தைக்கு தவறான மருந்து வழங்கப்பட்டதால் அந்த குழந்தை கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் செய்தி ஹொரவபொத்தான கப்புகொல்லாவ கிராமிய வைத்தியசாலையில் பதிவாகியுள்ளது. கப்புகொல்லாவ தியுல்வெவ பிரதேசத்தைச் சேர்ந்த தாய் ஒருவர் தனது குழந்தைக்கு ஏற்பட்டிருந்த தடிமனுக்கு மருந்து பெறுவதற்காக கிராமிய வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். 2 வகை மருந்துகளை வழங்கினர். மாத்திரையை வழங்கி இறுதியில் பானி மருந்தை வழங்கிய போதே பிள்ளை வாய் எறிவதாக கூறினார். மருந்துடன் மீண்டும் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றோம். காலாவதியான மருந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் பயப்பட வேண்டாம் என கூறினர். பிள்ளையை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறும் மாலையில் அழைத்து செல்ல முடியும் என்றும் கூறினர். கப்புகொல்வெவ கிராமிய வைத்தியசாலையின் மருந்தகத்தினூடாகவே குழந்தைக்கான மருந்து விநியோகிக்கப்பட்டுள்ளது. கவனியினம் காரணமாக இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. வைத்தியர்களும் தவறான மருந்தை வழங்கியுள்ளதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். தற்போது குழந்தை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் பிரதேச சுகாதார சபை பணிப்பாளரிடம் அறிவித்துள்ளதாக பிள்ளைக்கு மருந்தினை பரிந்துரைத்த கப்புகொல்லாவ கிராமிய வைத்தியசாலையின் வைத்தியர் கூறினார். வடமத்திய மாகாண சபையினரும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வைத்தியசாலையின் மருந்தக விநியோகஸ்தர் தவறான மருந்தை வழங்கியுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சர் கே நந்தசேர குறிப்பிட்டார். போலீசாரும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.